இப்படி எரிச்சுட்டு இருக்கேன் இந்த இடத்துல படமெல்லாம் பார்த்தா கருப்பா போத்தின்னு உட்காந்துக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதே மாதிரி உட்காந்துருக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்படி முந்தானி போட்டு இப்படி போட்டு இறந்த அந்த அம்மா. ஆமா, இறந்த அம்மா தானே. அந்த ஏன் என் பாடி எரிக்கன்னு அழுகுறாங்க. ஓ, அவங்க பாடி எரிக்கும் போது பக்கத்துல உட்காந்து அடிச்சுன்னு அழுகுறாங்க. அப்படி போட்டுக்கிட்டு உங்களுக்கு அப்படியே தெரியும். நான் தான் பாக்குறேனே. அப்போ யாரு இது, நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், அங்க யாரு இது, அழுகு சத்தம் கேக்குது அப்படின்னு பாத்தீங்கலாம் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சரி, நல்லா நான் ஒரு ஆள் தானே இருப்பேன். அப்போ அப்படியே கிட்ட 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 வராது. இங்க வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல அப்படியே மறைச்சுட்டு இருக்குது. அப்படி அழுகுது. அப்புறம் நான் சொன்னேன், ஏமா நான் வேலை செய்யணும், நான் அதை எந்திரிச்சு போமா, இங்கேயாம உட்காந்து அழுகுறேன். இதே வேற யாருன்னா இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு ஓடி இருப்பாங்க. ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்கோம். ஏதோ இப்போ போன வாரம் 2 பாடி வந்துச்சு. நான் சொல்லும் போது கூட நம்பல இது மாதிரின்ட்டு. நாங்க இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, என்னன்னு, அக்கா தயவுசெய்து வெளியே போயிடலாங்க நம்ம அப்படின்னு. என்னன்னா, இதோ பாருக்கா இப்போதாங்க போனாங்க இல்லையா, இதோ இப்போதான் பாருங்க 2 டைம் பார்த்துட்டேன், இங்கே தான் பார்த்தேன், அங்கே தான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அவங்க கணக்கு, அதாவது எரிச்சவங்களும் அது புதைச்சவங்களோ தெரியாது, அந்த அமானுஷம் அவங்களுக்கு கணக்கு தெரியுது. அப்போ நான் 2 நாளைக்கு எந்திரிச்சு அப்படின்னு சொன்னா போயிடுச்சு. அப்படியா? ஆமா. ஏன் போயிடுச்சுன்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறேன், அதான் சொல்றேன், நான் ப்ரேயர் பண்றேன். இது வந்தாலும் ஏன்னா என் கூட வரவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது இல்லையா, ஏன்னா திரும்பி போறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இப்போ நம்ம ஷூட் பண்ண வரேன்னா நீங்க ஜெபம் பண்ண வருவேன். இப்போ கூட ஜெபம் பண்ணேன் இல்லையா, யாருக்கு எந்த தேடுதலும் வரக்கூடாது. ஏதோ இதயம் ஒண்ணு எரிக்கவே முடியலன்னு ஒண்ணு. ஆமா, அது என்ன? அப்ப நான் தனியா தான் இருக்கிறேன், என் கூட யாரும் இல்லை. ஒரு தாத்தா குப்பை பொறுக்குவார், அவர் மட்டும் வந்து எப்பவுமே காசு கேட்பாரு, வந்து சரி உட்காந்துருப்பான்னு சொல்லுவேன். அவருக்கு பட்டு தூங்கிட்டாரு. அந்த இடத்துல மணி ஆயிடுச்சு, 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஏறிட்டு எதுன்னு பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. இனி பார்த்தா இந்த இது மட்டும் இருதயம் மட்டும் இப்படி மாங்கா மாதிரி அப்படியே இருக்கு. இதயம் ஆமா, இவ்வளோ பர்சன்ட் இல்லை, இவ்வளோதான் இருக்கு, இவ்வளோதான் இருக்குது பாடி. அந்த இருதயம் மாங்கா மாதிரி. சரி எரியும் பார்த்தா எரியவில்லை. நான் இருந்த கிருஷ்ணெல்லாம் ஊற்றிட்டேன். அவ்வளோ ஊற்றியும் எரியல. பாட்டியெல்லாம் போட்ட மூட்டை போடுவேன். எப்பயுமே எல்லா பாடிகளுக்கும் மூட்டை போடுறது வழக்கம். மூட்டோம்னா லாஸ்ட் நேரத்தில் அந்த பாடியை நம்ம திரும்ப பட்டி வச்சிருப்போம். வரவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வட்டி மூடுமா எல்லாம் எடுத்து மூடுமாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது மூட்டை போடுற கதை. அவங்களுக்கு அவங்க எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் நம்ம மூட்டை போடுறதும் கொஞ்சம் பாதி வச்சிருப்போம். ஏன்னா முழு பாடி எரிஞ்சிட்டோம். லாஸ்ட் இருதயம் அந்த பகுதி இருக்கும், அந்த இடத்த மூட்டம் போடணும். மறுபடியும் அது மேலே மூடும். ஆமாம், அது மேலே வந்து கிருஷ்ணெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த இருதயத்தை அந்த இருதய பகுதி எவ்வளோ இருக்கோ இதெல்லாம் எரிஞ்சிடும். இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடம் மட்டும் கண்டிப்பாக எல்லா உடம்புலையும் இந்த இடம் மட்டும் லேசாக இருக்கும், இதுதான் செய்யும். அந்த இடத்த வந்து மூட்டம் போடுறதுக்காக வட்டி வச்சிருப்பேன். எப்படியும் ஒரு 1/2 மூட்டை அப்படியே வச்சிருப்பேன். அதுக்கு தான் வட்டியை மீத்தி வைப்பேன் மூட்டம் போடுறதுக்காக. அப்படி மூட்டம் போட்டேன். அது மூட்டம் போட்டும் எரியவே இல்லை, வட்டியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படின்னா சரி பக்கத்து கடக்குன்னு சொல்லிட்டு 2 சக்கரை இருந்தேன் போடலாம். 2 சக்கரையும் முடிச்சு. எதுக்கு சக்கரை போட்டால் எரியும். சரி, வெள்ளை சக்கரை போடுறோம்ல, அது போட்டால் எரியும். சக்கரை போட்டால் எரியும். அது சரி அதையாச்சும் போடலாம்னு சொல்லிட்டு போடுறேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் மண்ணாவது எடுத்துருவாங்க, ஏன்னா அவர் வந்து அல்பாய் செத்துட்டார்ல, அவங்க எடுத்து தான் கொடுத்தாங்க. அவங்க அந்த மண்ணும் போட்டும் ஒன்றும் ஆகலை. டைம் ஆயிடுச்சு. அது மண்ணு 10 10:30 மேலே அது தாத்தா அவங்க எஞ்சிட்டுனா மாதிரி இல்லைப்பா, இந்த மாதிரி இருதயம் மட்டும் எரியலப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா.